வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பூமியில் மிகவும் பேசப்படும் மற்றும் புதிரான இடங்களில் ஒன்றான பெர்முடா முக்கோணத்தை பற்றி பேசப் போகிறோம். அட்லாண்டிக் பெருங்கடலில் நீண்டு கிடக்கும் இந்த பகுதி எண்ணற்ற காணாமல் போனவர்கள் மற்றும் விசித்திரமான நிகழ்வுகளின் தளமாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த மர்மமான நீரில் உண்மையில் என்ன நடக்கிறது? பெர்முடா முக்கோணத்தின் மர்மங்களை பற்றி பேசலாம். பெர்முடா முக்கோணம் டெவில்ஸ் முக்கோணம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது மியாமி, பெர்முடா மற்றும் போர்ட்டோ ரிக்கோவால் சூழப்பட்ட ஒரு பகுதி. 500,000 சதுர மைல்களை உள்ளடக்கியது. இது அசாதாரண எண்ணிக்கையிலான கப்பல் விபத்துக்கள், விமானங்கள் காணாமல் போனது மற்றும் விவரிக்க முடியாத நிகழ்வுகளுக்கு பெயர் பெற்றது. பல ஆண்டுகளாக பெர்முடா முக்கோணத்தில் ஒரு தடயமும் இல்லாமல் பலர் காணாமல் போயுள்ளனர். மிகவும் பிரபலமான சில வழக்குகள் இன்றும் நிபுணர்களை குழப்புகின்றன. 19ஆம் நூற்றாண்டு 45இல் விமானம் 19 காணாமல் போனது மிகவும் பிரபலமான சம்பவங்களில் ஒன்றிலிருந்து தொடங்குவோம். லெப்டினன்ட் சார்லஸ் டெய்லர் தலைமையிலான 5 அமெரிக்க கடற்படை குண்டுவீச்சு விமானங்கள் ஒரு பயிற்சி விமானத்தின் போது காணாமல் போனது. பல தேடுதல் முயற்சிகள் இருந்தும் சிதைவுகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இது பைலட் பிழையா அல்லது வேறு ஏதாவது மர்மமானதா? பின்னர் USS சைக்ளோப்ஸ் 1918ஆம் ஆண்டில் இந்த பாரிய சரக்கு கப்பல் 300க்கும் மேற்பட்ட பணியாளர்களுடன் காணாமல் போனது. எந்த ஆபத்து சிக்னல்களும் இல்லை, சிதைவுகளும் இல்லை. இன்று வரை சைக்ளோப்ஸ் காணாமல் போனது கடல் வரலாற்றில் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாக உள்ளது. ஆனால் இவை நடந்த காரணம் என்ன? பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் மற்றும் கோட்பாட்டாளர்கள் பல விளக்கங்களை முன்வைத்துள்ளனர். ஆனால் எதுவும் முழுமையாக தீர்வு கண்டிருக்கவில்லை. முதலில் சிலர் இயற்கை காரணிகளை பெரிதும் நம்புகிறார்கள். ஒரு கோட்பாடு சொல்கிறது, இந்த பெரும்பான்மையான அலைகள் அல்லது ரோக் வேவ், பெரிய அலைகள் கடலில் உள்ள கப்பல்களை அல்லது விமானங்களை விழுங்கும் திறன் கொண்டதாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பிறகு காந்த திருப்பங்கள். பெர்முடா த்ரியாங்கல் இல் சில வகையான காந்த திருப்பங்களும் காணப்படுகின்றன. இது உபகரணங்களை பாதிப்பதற்கான காரணமாக இருக்கலாம். ஆனால் இது இதுவரை நடந்த மறைந்த மோதல்களை முழுமையாக விளக்கக்கூடியதா? பின்னர் கடலின் அடியில் சிக்கியுள்ள பெரிய அளவிலான மீத்தேன் வாயு திடீரென வெளியேறி நீரின் அடர்த்தியை குறைத்து கப்பல்கள் உடனடியாக மூழ்கிவிடும் என்று சில விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். இந்த கோட்பாடு புதிரானதாக இருந்தாலும் காணாமல் போனதை விளக்கவில்லை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப். பின்னர் நிச்சயமாக அமானுஷ்யம் உள்ளது. பல ஆண்டுகளாக பெர்முடா முக்கோணம் பல இயற்கைக்கு அப்பாற்பட்ட கோட்பாடுகளுக்கு உட்பட்டது. சிலர் அந்த பகுதி மற்றொரு பரிமாணத்திற்கான நுழைவாயில் அல்லது வேற்று கிரக நடவடிக்கைகளின் தளம் என்று நம்புகிறார்கள். உபோ காட்சிகள் மற்றும் வானத்தில் விசித்திரமான விளக்குகள் பற்றிய கதைகள் இப்பகுதி வழியாக பயணித்த பலரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலர் பெர்முடா முக்கோணம் காலமே விசித்திரமாக நடந்து கொள்ளும் இடமாக இருக்கலாம். இதனால் பொருள்கள் மறைந்து மீண்டும் தோன்றும் என்றும் நம்புகிறார்கள். எதுவாயினும் பெர்முடா முக்கோணம் மர்மங்கள் நிறைந்த இடமாக இன்று வரை இருந்து வருகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.